ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்கார வீட்டோட பையன் இருப்பான். சரியா? அவன் என்ன பண்ணுவான், எப்படின்னா ரொம்ப லேசியாக இருப்பான், சோம்பேறியாக இருப்பானா. சரி, எது பண்ணாலும் அசால்ட்டாக செய்யணும் அப்படின்னு மாதிரி இருப்பானா. அப்போ என்ன பண்ணுவான், ஒரு டைம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ போகிறப்ப அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, நம்ம மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனில் லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே யார் வேணால் எந்த பொண்ணு வேணால் செலக்ட் பண்ணி ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க ஃபைனலாக. அப்படி சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் இருந்தாலும் என்ன பண்ணுவான், ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நல்லா பண்ணாமல், ஹேர் கட் பண்ணாமல், ட்ரிம் பண்ணாமல், ஒரு மாதிரி ஷூஸ்லாம் போடாமல், ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் அப்படியே அனீஸியாக அயன் கூட பண்ணாமல், ரொம்பவே எப்படி சொல்கிறது, நம்ம சும்மா போய் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே போயிருப்பான். ஸோ அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே ஃபங்க்ஷன் வரனால எப்படி கிராண்டாக வந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை பார்த்ததும் ஐயோ ஹேர் ஸ்டைல் நல்லா அப்படி இப்படி சொல்லி எல்லாம் ஒதுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இவனுக்கு பேரே கிடைக்காது. அப்புறமா லாஸ்ட்டாக அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவான். அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்லிவிட்டு அப்படியே இருந்துடுவான். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி முடிச்சிடுவாங்க.